ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர்னு உளுந்து அளந்து போட்டுக்கோங்க. குதிரைவாலி அரிசி 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்கும். நான் 2 டம்ளர் குதிரைவாலி அரிசி போட்டிருக்கேன், அதனால் 1/2 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேங்க. நம்ம எப்பயும் ஆட்டுற மாதிரியே சாயந்தரமே ஊற வச்சு ஆட்டி நைட்டு கலந்து வச்சுருங்க. காலையில் நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நானும் ஆட்டியிருக்கேன். இது சாயந்தரமே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஒரு 7-7:30 மணிக்கு ஆட்டி மாவு கலந்து வச்சுட்டேங்க. உப்பு போடாமல் தான் நான் கலந்து வைப்பேன். அதே மாதிரி கலந்து வச்சுட்டேன். மிக்சியில் தான் ஆட்டினேன். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நைஸாக வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உளுந்தும் அரிசியும் ஒன்றா கலந்துருங்க. கலந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ காலையில் பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் மாவு எந்தளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இட்லி ஊற்றிக்கலாம். இது ரொம்பவும் சத்தானதுங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாவே வரும். இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் பிச்சியே காமிக்கிறேன் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு. இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு கிளாஸ் அரிசினா 1/4 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் 1/2 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன். பாருங்கள் இட்லி எந்தளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவும் நல்லாவே இருந்தது. இதில் தோசை ஊற்றிருந்தேன், அதுவுமே நல்லா வந்தது. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்